என்ன பார்க்க போகிறோம் என்றால், சிவபெருமானின் பஞ்சபூதஸ்தலங்களில் மண் நிலத்திற்கு உரிய ஸ்ரீ காஞ்சி ஏகாம்பரநாதர் தோன்றிய வரலாறு தான் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சிவபெருமானோட பக்தனாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் அமர்ந்திருந்தார். அப்போது பார்வதியார் சிவபெருமான் பின்னிலிருந்து வந்து சிவபெருமானின் 2 கண்களையும் கையை வைத்து பொத்தினார். அப்போது இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து உயிர்களும் அல்லல்பட்டு கொண்டிருந்தது. பார்வதியார் 2 கண்களிலிருந்தும் கையை எடுத்த பிறகு மறுபடியும் எல்லாம் பழையபடிக்கு வந்தது. பார்வதியார் செய்த தவறை நினைத்து வருந்தினார். அப்போது சிவபெருமான் பூமிக்கு சென்று, நீ பூமியில் மண் வளம் நிறைந்த காஞ்சியில் சென்று என்னை மண்ணில் சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து அங்கே என்னை பூஜை செய்து வழிபட்டு கொண்டு வா, பாவம் போகும் என்று சிவபெருமான் சொன்னார். பார்வதியார் அப்படியே அவதரித்தார். பூமியில் காஞ்சியில் காமாட்சியாக அவதரித்து ஒரு மாமரத்தின் கீழ் சிவலிங்கத்தை மண்ணால் பிடித்து அதற்கு பூஜை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்போது பார்வதியாரை சோதிப்பதற்காக சிவலிங்கத்தை கரைப்பதற்காக சிவபெருமான் தெம்பா நதியை வெள்ளப்பெருக்கெடுத்து வர வைத்தார். பார்வதியார் மண்ணில் செய்த பிருத்திவிலிங்கத்தை இறுக்கமாக அணைத்து கொண்டார், நீரில் வெள்ளத்தில் கரையாமல் இருப்பதற்காக. சிவபெருமானின் சிவலிங்கம் சிறிதாக குலைந்தது. அதிலிருந்து தழுவ குலைந்தார் என்று சிவபெருமான் பெயரை பெற்றார். அந்த இடத்தில் சிவபெருமான் பார்வதியாருக்கு காட்சியளித்து அங்கேயே காமாட்சியாக அவருக்கு வரமளித்தார். இதுவே காஞ்சி ஏகாம்பரநாதர் தோன்றிய கதையாகும். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் அமைந்திருக்கும் இடம் பூமியிலேயே மண்வளம் அதிக நிறைந்த இடமாக இருக்கிறது. கோயிலில் உள்ள தல விருட்சமான மாமரம் 3500 வருடம் பழமையானது. சிவபெருமான் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் என்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அதுக்கு பதிலாக லிங்கம் போல் அமைந்திருக்கும் ஆவுடையாருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு அம்பிகைக்கு தனி சன்னதி இல்லை. ஆலயங்களின் போல விநாயகரும் முருகரும் இங்கு காட்சியளிக்கிறார்கள். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீ நிலாத்துண்ட பெருமாள் இங்கு இந்த ஆலயத்தில் ஈசான மூலையில் அமைந்திருக்கிறார். இந்த ஸ்தலம் தேவார திருவாச பாடல்களில் இடம்பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சாக்கிலாருக்கு அளித்த வாக்கை தவறியதினால் சிவபெருமான் அவர் கண்ணை பறித்தார். அதுக்கு பார்வதியாரை இங்கு வந்து ஒரு பதிகம் பாடி தன் பார்வையை பெற்றார். இந்த கோயில் பல்லவ காலத்தில் கட்டப்பட்டது. 1000 கால மண்டபம் உடைய கோயிலாக இருக்கிறது. இந்த கோயில் பல்லவ காலத்தில் கட்டப்பட்டது. 1000 கால் தூணுடைய கோயிலாக இருக்கிறது. இதுவே காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலின் முழு வரலாறு ஆகும்.